இன்னைக்கு நாம யார பத்தி பார்க்க போறோம்னா, புகழ்பெற்ற நடிகை கே.ஆர். விஜயா பத்தி தான். இவங்க தமிழ், தெலுங்கு, மலையாளம் மற்றும் கன்னடம் போன்ற தென்னிந்திய மொழிகளில் நடித்த ரொம்ப ஃபேமஸான நடிகை தான் கே.ஆர். விஜயா. இவங்க தமிழ்ல அதிகமா படங்கள் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது இவங்களோட ஒரு பெருமை. கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காங்க. இவங்கள புன்னகை அரசி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல பெரிய ஹீரோக்களான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மற்றும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அளவுக்கு சம்பளம் வாங்கின ஒரே நடிகை இவங்க தான். இவர் கேரளால பிறந்தவர். இவரோட அப்பா ராணுவத்துல வேலை செஞ்சு ரிட்டையர் ஆனவர். அப்புறம் ஒரு நகைக்கடை வச்சிருந்தாங்க. அங்க ஏற்பட்ட நஷ்டம் காரணமா இவங்க குடும்பத்தோட கேரளாவிலிருந்து தமிழ்நாட்டிற்கு வந்தாங்க. தமிழ்நாட்டுல இவங்க பழனி முருகன் கோவில் நகைகளோட பாதுகாவலரா வேலை பார்த்தாங்க. அங்கிருந்து தான் கே.ஆர். விஜயாவிற்கு முருகன் மேல பெரிய நம்பிக்கையும் நடிப்பு மேல ஆர்வமும் வந்தது. இவர் 1960ல இருந்து நடிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த 40 வருஷ சினிமா வாழ்க்கையில நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம் மற்றும் கன்னடம் போன்ற மொழிகள்ல பல பெரிய ஸ்டார்ஸ் கூட சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இவர் நடிக்க ஆரம்பிச்ச காலத்திலேயே தயாரிப்பாளர் எம். வேலாயுதம் ஐயாவை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு ஹேமலதா அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்காங்க. நடிப்புக்கு முன்னாடி இவங்க நிறைய விளம்பரங்கள்ல நடிச்சிருக்காங்க. ஆரம்பத்துல இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாலும் ஒரு ராணி மாதிரி வாழ்ந்த ஒரே நடிகை கே.ஆர். விஜயா. இவங்களோட 75 வருஷ சினிமா பயணத்துல தனக்கென சொந்தமா விமானம், கப்பல், புல்லட் வண்டி மற்றும் ஹோட்டல் வச்சிருந்த முதல் மற்றும் கடைசி நடிகை அப்படின்ற ஒரு பெரிய பெருமை இவங்களுக்கு உண்டு. மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த நடிகைய எந்த படத்துல உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சதுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க.